பொதுவாக ஸ்ரீநகர் அப்படின்னாலே எல்லாருக்கும் ஞாபகம் வர்றது பார்த்தீங்கன்னா தால் லேக் தான். ஸோ தால் லேக்கில் ரொம்பவே முக்கியமாக பண்ணக்கூடிய 2 விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹவுஸ் போட்டில் ஸ்டே பண்ணுறது அண்ட் ஷிகாரா ரைடு எடுக்கிறது தான். ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம கம்ப்ளீட்டாக பார்க்க போகிறோம். ஸோ நாங்கள் ஹவுஸ் போட்டில் தங்கின எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது அண்ட் ஷிகாரா ரைடு எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது, ஸோ இன்னும் தால் லேக்கை பற்றின நிறைய இன்ஃபர்மேஷனை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ திஸ் இஸ் ஹேமா அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம இப்போ காஷ்மீர் டேஸோட எபிசோட் 13ல இருக்கும். ஆக்சுவலாக நம்ம டிரைவர் வந்து நம்ம இறக்கிட்டாரு. நம்ம கேட் நம்பர் 13ல் இருக்கோம். ஸோ இப்போ நம்ம போட்டில் செக்இன் பண்ணோம். செக்இன் பண்ணுறதுக்காக நம்ம வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ போட்டு எப்படி நம்ம அங்கே போகிறதுனா அவங்களே அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறாங்க. இங்கேருந்து நம்ம கலெக்ட் பண்ணி போகிறது. ஏன்னா எங்களுக்கு லக்கேஜ் பார்த்தீங்கன்னா எவ்வளோ இருக்குன்னு பாருங்களேன், எவ்வளோ லக்கேஜ் இருக்குது பாருங்களேன். ஸோ அதனால அவங்களே அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ இப்போ ஒரு போட் வரும், நம்ம அதில் எல்லாத்தையும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு டோட்டலாக போய்ட்டு அங்கே செக்இன் ஆகிட்டு உங்களுக்கு பேலன்ஸ் வீடியோ நான் அங்கேருந்து கண்டினியூ பண்ணுறேன். இங்கே 2 பேர் லவ் பண்ணிட்டு இருக்காங்க, அது கண்டு கிடையாதுங்க. லக்கேஜ் ஏற்றியாச்சு. ஒரு ரைடில் ஒரு போட்டில் 6 பேர் தான் போக முடியும் போல. ஸோ 6 பேர்த்த ஃபஸ்ட்டு அனுப்பிட்டோம். எல்லாம் அலறாங்க, எல்லாம் டர்ரு போல இருக்கு எல்லாத்துக்கும். ஸோ எங்களுக்கு அடுத்து வந்துருச்சு. நான் லக்கேஜில் ஏற்றிட்டு உங்களுக்கு பேலன்ஸ் வீடியோவை ரைடில் போய் கண்டினியூ பண்ணுறேன். ஓகே போட் வீடியோ அத மட்டும் விட்டுடுங்க. போட்ல ஏறிட்டோம். ஃபர்ஸ்ட் 6 பேர் போயிட்டு இருக்கோம். தண்ணில தூக்கி விட்டுருவேன். ஃபர்ஸ்ட் 6 பேர் வந்து போயிட்டு இருக்கோம். அந்தமானுக்கு போறோம் பா. அந்தமானுக்கு போறா. இதுல உள்ள போற சொல்ல கை வச்சு பக்கடா. போட் இந்த பக்கம் கொஞ்சம் சாஞ்சிட்டல. இது அந்த கோட்டை தானே. சரி வச்சு பாரு. நம்ம காலையில அந்த குருத்வார் போனோம்ல, அது பக்கத்துல. ஓ மை காட், நைட்ல வந்து ரைடு போறோம். செமையா இருக்குது. மகேஷ் எப்படி அலோறோன்னு பாருங்க. கொஞ்சம் பயமாக தான் இருந்தது. இப்போ போகிற இந்த ஷிகாரா பார்த்தீங்கன்னா ஒரு மினி டாக்ஸி மாதிரி, அதாவது நம்மள ரோட்ல இருந்து போட் ஹவுஸ்க்கு கொண்டு போகிறதுக்கு வந்து டாக்ஸி மாதிரி யூஸ் பண்ணிக்கிறதுக்கு இந்த ஷிகாராவை தான் அங்கே இருக்கிறவங்க யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நாங்கள் பார்த்தீங்கன்னா ஈவினிங்கே வந்து போட் ஹவுஸை வந்து செக்இன் பண்ணியிருக்கணும். ஈவினிங் வந்திருந்தா அந்த சன்செட்டோட இந்த ஷிகாரா ரைடில் போகிறதுக்கு ரொம்பவே அழகாக இருந்திருக்கும். பட் ஷாப்பிங்னால பார்த்தீங்கன்னா ரொம்பவே லேட் ஆகிடுச்சு. பட் இருந்தாலும் நைட்டில் வந்து ஷிகாராவில் போகிறதுங்கிறது ஒரு தனித்துவமான ஒரு சூப்பரான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான். பட் அதோட சேர்த்து கொஞ்சம் த்ரில்லிங்காகவும் இருந்தது. ஏன்னா அங்கே இருக்கிற தண்ணியெலாம் பார்த்தீங்கன்னா பயங்கர ஜில்லுன்னு இருந்தது. இருட்டாக வேற இருந்ததுனால எங்கே போட்டு கவுந்துடுமோ அப்படிங்கிற ஒரு பயம் வந்து இருந்துகிட்டே இருந்துச்சு எங்களுக்கு. ஸோ நாங்கள் தங்க போகிற இந்த ஹவுஸ் போட் எப்படி இருக்குது அண்ட் அங்கே ப்ரொவைட் பண்ணுற ஃபுட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத தொடர்ந்து பார்ப்போம். ஸோ நாங்களும் பார்த்திங்கன்னா ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டோட தான் வந்து ஹவுஸ் போட்டுக்கு போயிட்டுருக்கோம். எல்லோரும் ரொம்ப பயந்துட்டுருக்காங்க. நாங்கள் வந்து ஷிகாரா ரைட் பண்ணி லேண்டில் இருந்து ஹவுஸ் போட்டுக்கு இங்கே வந்திருக்கோம். ஸோ இது வந்து லைட்டிங் கொஞ்சம் சரியில்லை. ஸோ இந்த மாதிரி இருக்கும் ஹவுஸ் போட், நீங்கள் பார்த்துருப்பீங்கள்ல. அண்ட் இங்கே தான் நாங்கள் நைட் தங்க போகிறோம். ஹாய், எல்லாரும் பீதி கிளம்பி வந்துட்டுருக்காங்க இறங்குறதுல. ஓகே, ரைடை தாண்டி வந்துட்டோம். ரைடு ஏறி இப்போ வந்து போட் ஹவுஸ் தான் போக போகிறோம். போட் ஹவுஸ் எப்படி கொடுக்குறாங்கன்னு தெரியல, பார்ப்போம். வாவ், இந்த வீடு நல்லா இருக்கு. எனக்கு இந்த வீடு பிடிச்சிருக்கு. காலையில இன்னும் அழகா இருக்கும்ல பாக்குறதுக்கு. நாங்கள் தங்க போகிற இந்த போட் ஹவுஸ் பார்த்தீங்கன்னா நாங்கள் புக் பண்ண ஹாலிடே ட்ராவல் ஜோன் பேக்கேஜ் தான் அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாங்க. உண்மையிலேயே ரொம்ப ப்ரீமியமாக தான் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் எங்களுக்கு காஷ்மீர் ஃபுல் ட்ரிப்புமே எல்லாமே ரொம்பவே நல்லா சூப்பராக பண்ணி கொடுத்துருந்தாங்க. ஸோ இவங்களோட டீட்டெயிலை நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணுறேன், கண்டிப்பாக போய் பாருங்கள், யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் நாங்கள் போன இந்த பேக்கேஜ் டீட்டெயில்ஸை பற்றி நான் உங்களுக்கு ஒரு தனி வீடியோவாக போடுறேன், ஐட்னரியோட சேர்த்து, கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம போட்டுக்கு வந்தாச்சு, நம்ம வீட்டுக்கு வந்தாச்சு. இந்த போட் ஹவுஸ் கேரளா ஆலப்புழாவில் இருக்கிற போட் ஹவுஸ் மாதிரி ரன்னிங்கில் இருக்காது. இந்த போட் ஹவுஸ் ஸ்டாண்ட் பைலே தான் இருக்கும். 1 நைட் ஃபுல்லாக நம்ம ஸ்டே பண்ணி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நைட்டு டின்னர் அண்ட் நெக்ஸ்ட் டே மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ப்ரொவைட் பண்ணுவாங்க.
ஸோ இப்போ நாங்கள் தங்க போகிற இந்த போட் ஹவுஸ் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் வாங்க. ஸோ போட் ஹவுஸோட என்ட்ரன்ஸ் பார்த்தீங்கன்னா இதுதான் ஹால். ஸோ ஹாலே பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது, நல்லா உட்டன் சேர்லாம் போட்டு. ஸோ இவர் தான் இந்த போட் கீப்பர், நைட்டு இங்கே ஸ்டே பண்ணுவார். ஹீட்டரும் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஸோ டைனிங் சாப்பிட்டு முடிச்சதுனால இப்படி இருக்குது. வந்தப்போ ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸோ இந்த கிளாஸ் ஐட்டம்லாம் வச்சு ரொம்பவே அழகாக இருக்குது பார்க்குறதுக்கே. ஓகே, இது பார்த்தீங்கன்னா சூப்பர் டீலக்ஸ். எங்களுக்கு வந்து பேக்கேஜில் கொடுத்தது வந்து சூப்பர் டீலக்ஸ் தான். ஸோ மொத்தம் சூப்பர் டீலக்ஸில் இதில் வந்து 4 ரூமு. ஓகே, எல்லாம் தூங்குறாங்க. இந்த ரூமெல்லாம் எப்படி இருந்தது அப்படிங்கிறத நான் வந்து காலையில் காட்டுறேன். எல்லா ரூம்லேயும் பார்த்தீங்கன்னா பாத் டப் இருக்குது அண்ட் எல்லா ரூம்லேயும் ஹீட்டரும் இருக்குது. செம ஒர்த்து தான். ஸோ மார்னிங் வந்து நான் காட்டுறேன் இன்னும் உங்களுக்கு எப்படி இருந்ததுன்னு. ஸோ என்னோடய ரூம் ஓப்பன் பண்ணுறேன். என்னோடய ரூம் தான் லாஸ்ட் ரூம். எல்லா ரூம்லேயும் பார்த்தீங்கன்னா காலிங் பெல் வச்சுருக்காங்க, யாரும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. ஸோ இதுதான் எங்களோட ரூம். நான் மார்னிங்கில் இன்னும் லைட்டிங் போட்டு நல்லா காட்டுறேன். ஸோ உள்ளே போய் பாத்ரூம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். பாத் டப் புதுசு, ஆக்சுவலி சூப்பராக இருக்குது. குளிருது இங்கே மட்டும். ரூமில் ஹீட்டர் இருக்குது. செம கிளாஸாக இருக்குது. திங்ஸ் எல்லாம் நாங்கள் நிறைய கச்சக்கச்சான்னு வச்சுருக்கிறதுனால தெரியல. பட் உள்ளே நுழைஞ்சதும் பார்த்தீங்கன்னா வேறு லெவல் கிளாஸாக இருக்குது. ஓகே, ஸோ போட் ஹவுஸில் டின்னருக்கு ரெடியாக உட்காந்துருக்கோம். டிஷ் எல்லாம் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ செஃப், ஸோ ஹீ இஸ் த போட் அரேஞ்சர், கேர்டேக்கர். आपका नाम? मोहिदीन. ओके ओके, என்னென்ன டிஷ் அப்படிங்கறத பாப்போம். दाल येलो, दाल. ओके, this is chicken, white rice, rice, roti, chicken, paneer, butter paneer, पनीर, yes, Chicken. mixed vegetable, Mixed vegetable. mixed vegetable, chicken. chicken kebab curry. ஓகே சூப்பர். சோ இன்னைக்கு இதெல்லாம் தான் நாங்க சாப்பிட போறோம். Young morning sitar, Akka, boat. young morning sitar. His boat name is Young Morning Sitar. ஓகே, இந்த சாம்பார் பாத்தீங்கன்னா கொஞ்சம் நம்ம ஊர் சாம்பார் மாதிரி இருக்கு, நல்லா இருக்கு. இது ஓகே. இது வந்து கீமாக்கு பதிலா பீஸா இருந்தா எனக்கு இன்னும் கொஞ்சம் பிடிச்சிருந்துருக்கும். பட் இட்ஸ் ஓகே. மட்டன் சீக்குனா நசுக்கி போடுறது மட்டன் சீக் வந்துனா சிக்கன் எல்லாம் சாப்பிட்டு இருக்காங்க நல்லா. இந்த மிக்ஸ்டு வெஜிடபிள் செம்மையா இருக்கு, சீரியஸ்லி சூப்பரா இருக்குது. இது மிக்ஸ்டு வெஜிடபிள். ஸோ பன்னீர் டேஸ்ட் உள்ளார வந்து சேல்க்கு வந்திருக்காங்க. பட் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு செயின்ஸ் எல்லாம் பார்த்துட்டு எடுப்போம். நான் பார்த்துட்டு என்ன வாங்கியிருக்கேன்னு சொல்கிறேன், ரேட்டில் எப்படி இருக்குன்னு செக் பண்ணிட்டு சொல்கிறேன். ஸோ உள்ளே வந்து விற்கிற ஐட்டம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா பிட் காஸ்ட்லியாக தான் இருக்குது. ஒரு 100 ருபீஸ்க்கு வாங்குற ஒரு பிரேஸ்லெட் ரிங்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 200-300ன்னு சொல்லிட்டு விற்கிறாங்க. பட் பார்கெயின் பண்ணி வாங்கணும், இல்லை ஒரு ஞாபகார்த்தமாக வாங்கணும்னா வாங்கிக்கலாம். பட் இங்கே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் விற்கிறாங்க. நைட்டு செக்இன் பண்ணதுனால பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் இந்த ஹவுஸ் போட்டில் வந்து எங்களால் ஸ்பெண்ட் பண்ண முடியல. போனதுமே சாப்பிட்டுட்டு தூங்குற மாதிரி தான் இருந்தது. அது கொஞ்சம் வருத்தமாக இருந்துச்சு எங்களுக்கு. ஸோ சாப்பிட்டு எல்லாருமே பார்த்தீங்கன்னா தூங்க போயிட்டோம். நெக்ஸ்ட் டே மார்னிங் அப்படியே கண்டினியூ பண்ணலாம். அண்ட் அதில் பார்த்தீங்கன்னா ஒரு சர்ப்ரைஸும் இருக்குது. குட் மார்னிங். தெரியாது, அது உப்புமான்னு சொல்லிட்டு இருந்தேன். உப்புமா. ஸோ வெளியில் வந்து ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது, அது என்னன்னு நம்ம பார்ப்போம். ஸ்லைட்.
நைட்டு ஃபுல்லாக ஃபுல் ஸ்னோ. ஸ்ரீநகரில் நாங்கள் வந்து 5 நாளைக்கு அப்புறம் இன்றைக்கி தான் வந்து ஸ்னோ பெஞ்சிருக்கு. இன்றைக்கி வந்து டே 6. ஸ்ரீநகர் விட்டு போகும்போது ஸ்னோவை பார்த்துக்கிட்டே கிளம்புறோம். செமையாக இருக்குது. ஸோ ஸ்னோ இங்கே வந்து வழுக்குது கொஞ்சம். ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் நடக்கணும். விழுந்தா அவ்வளோதான். ஸோ இதுதான் நாங்கள் தங்கியிருந்த போட். 2 போட். யங் மார்னிங் ஸ்டார் போட்டோட நேம். வாவ், அந்த சைடு பாருங்க எவ்வளோ செம்மையாக இருக்கு. நை நை பையா. வாவ், ஸோ இங்கே மாதிரி போட்டிங் நிறையா இருக்குது. எங்களுக்கு புக் பண்ணி கொடுத்தது பார்த்திங்கன்னா இருக்கிறதுலே ப்ரீமியம் சூப்பர் டீலக்ஸ் போட். செமையாக இருக்குது. வா வா, இங்கே பாருங்கள். ஸோ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் டிஃபன் முடிச்சுட்டு ஷிகாரா ரைடு தான் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஆக்சுவலி நேற்று ஈவினிங் பிளான் பண்ணது, பட் ஷாப்பிங்லேயே டைம் போயிட்டதுனால மார்னிங் வந்து மறுபடியும் ரீஸ்கெடியூல் பண்ணியிருக்கோம். ஸோ வெயில் பாருங்களேன். வா, ஓ மை காட். நேற்றிலாம் இது அப்படியே ப்ளைனாக இருந்தது, இன்றைக்கி ஸ்னோ பெஞ்சு செமையாக இருக்குது. என்ன சொல்கிறதுனே தெரியல, எனக்கு வார்த்தையே இல்லை பேச. பயங்கர ஃபீலாக இருக்குது, பயங்கர சர்ப்ரைசிங்காக இருக்குது. இங்கே வந்ததில் இருந்து சோன்மார்க்கில், குல்மார்க்கில், அப்புறம் இங்கே செமையாக இருக்குங்க. சீரியஸ்லி சொல்ல வார்த்தையே இல்லை. ஸோ ஸ்னோ பேஞ்சதுனால வழுக்கும், அதனால அவர் பார்த்திங்கன்னா எடுத்து போட்டுட்ருக்காரு. வழுக்குது பயங்கரமாக. ஸ்ரீநகர் ஃபஸ்ட்டு ஸ்னோ. Yes, this year. யா, 2024 ஸ்ரீநகரில் ஃபஸ்ட்டு ஸ்னோ. இது வேறு லெவல். ஸோ வந்ததுலேருந்து குல்மர்க், ஸ்ரீநகர், சோன்மர்க்லலாம் ஃபஸ்ட்டு ஸ்னோ வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற ஸ்னோ வழுக்காது, கொஞ்சம் ஈரம் அதில் பட்டுடுச்சுன்னா நல்லா வழுக்குது. ரொம்ப கேர்ஃபுல்லாக நடக்கணும். தேங்க்யூ பையா. கால் ஜில்லு ஜில்லுங்குது. ஓகே, உள்ள போகலாம். ஓகே, நம்மளோட லக்ஸரி ஹால் இதுதான். ஐயோ பயங்கரமாக கால் வரைச்சி போயிடுச்சு. ஓகே, எல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்காங்க, நானும் உட்காந்து சாப்பிட்றேன். என்ன பண்ணி ஓபன் பண்றேன். பட்டர் பிரெட், மணி ஆம்லேட், அப்புறம் வேற என்ன? சாக்லேட் உப்புமா. ஓ, இல்ல சும்மா காஃபி. சும்மா சொன்ன சாக்லேட் உப்புமா. உப்புமா சூப்பரா இருக்கு. ஸோ யூஸ்வலி உப்புமானாலே பிடிக்காது, ஆனால் உப்புமா வந்து காஷ்மீர்ல வேற லெவல் பண்றாங்க. உண்மையிலேயே செம டேஸ்டா இருக்கு. எடுத்தது முடிஞ்சது. ஆமா, உப்புமால என் வாழ்க்கையில சாப்பிடவே மாட்டேன். இங்க வந்து உப்புமா கேட்டு வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். போட்டு குடுக்குற வெயிட் பண்ணு. அது ஆமா. ஸ்மோக் செமையா இருக்கு. நம்ம ஊர்ல குளிர்க்கே சாப்பிடுவோம். ஆமா. ஸ்மோக் செமையா இருக்கு. மார்னிங் உப்புமா வேணும், நாங்க தான் கேட்டு வாங்கணும் ஆக்சுவலி. Omelette. உப்புமா லிட்டில் Some more. அதுக்குள்ள கொஞ்சம் உப்புமா கூட இல்லையா பாரு. Omelette. உனக்கு வேணுமா? Any more omelette? Anybody? Okay. One person have to come by. இன்னும் வாங்கி ஆம்லெட். ஸோ பயங்கரமான ஒரு சர்ப்ரைஸ் ஃபீல் தான் எங்களுக்கு. பார்த்தீங்கன்னா காலையில் ஓப்பன் பண்ணதுமே இவ்வளோ ஒரு ஃபுல் பனியை வந்து நாங்கள் பார்த்தது வந்து ரொம்பவே சர்ப்ரைஸாக இருந்துச்சு எங்களுக்கு. அண்ட் இங்கே இந்த மாதிரி போட் ஹவுஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2000க்கு மேலே போட் ஹவுஸ் இந்த தால் லேக் ஏரியில் வந்து நிரம்பி இருக்குது நிறையாவே. ஸோ அதில் வந்து லேயர் 1, லேயர் 2, லேயர் 3ன்னு இப்படி தனித்தனி லேயரில் வந்து போட் ஹவுஸ்லாம் இருக்குது.
ப்ரைஸ் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 1000ல இருந்து 15,000 வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த போட் ஹவுஸ்லாம் வந்து ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து டிஃபர் ஆகுது. ஸோ நம்மளோட இதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் எங்களுக்கு கொடுத்தது பார்த்தீங்கன்னா உண்மையிலே ப்ரீமியமாக சூப்பராக கொடுத்துருந்தாங்க. அந்த ஃபுல் போட் ஹவுஸ்மே வந்து எங்களுக்கு கொடுத்துருந்தாங்க. சப்போஸ் நீங்கள் தனியாக போட் ஹவுஸ் புக் பண்ணி போகிறீங்க அப்படின்னா நீங்கள் முக்கியமாக கேட்டு தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம், லேண்டில் இருந்து போட் ஹவுஸ்க்கு கிராஸ் பண்ணும்போது யூஸ் பண்ணுற இந்த சின்ன சின்ன போட்ஸுக்கெலாம் தனி சார்ஜஸ் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கோங்க. ஏன்னா கிராசிங்க்கு யூஸ் பண்ணுற இந்த போட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் தங்கக்கூடிய போட் ஹவுஸ் ஓனர்ஸோடது தான். ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா இந்த போட் ஹவுஸ்க்கு பேக் சைடில் தான் இருப்பாங்க. உங்களுக்கு 24/7 அவங்க அவைலபிளில் இருப்பாங்க. ஸோ இந்த சின்ன போட் நம்மளுக்கு தனி சார்ஜஸாக எத்தனை டைம் நம்ம கிராஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற டீட்டெயில் கண்டிப்பாக கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ நாங்கள் பேக்கேஜில் இந்த போட் ஹவுஸில் ஸ்டே பண்ணதுனால இந்த கிராசிங்க்கு யூஸ் பண்ண போட்டுக்கும் சரி ஷிகாராவுக்கும் சரி நாங்கள் தனியாக எந்த சார்ஜஸும் பே பண்ணலை. ஸோ இதை தாண்டி டிப்ஸுங்கிற ஒரு விஷயம் மட்டும்தான் நாங்கள் இங்கே கொடுத்தோம். ஏன்னா காஷ்மீரில் எங்கே பார்த்தாலும் இருக்கிற ஒரு விஷயம் தான் இது. ஆக்சுவலாக நமக்கு கேமராவில் பார்க்கறதோட நேரில் வேற லெவல் எக்ஸ்பீரியன்ஸு. அதை நம்மளால் எக்ஸ்போஸ் பண்ணவே முடியல. அந்த லெவல் ஒரு ஃபீலிங்ஸாக இருக்குது எல்லாருக்கும். காலையில் எழுந்திரிச்சோடனே காஃபி குடித்தோடனே வேற லெவலாக இருந்து காஃபி இவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும்னு இந்த மாதிரி ஸ்னோஃபால் இருக்கிற இடத்துல குடிச்சாதாங்க காஃபி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. ஸோ பாருங்கள், அப்படியே விஜுவலாக பார்த்துட்டே இருங்க. வேற லெவல் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கொடுக்க போகிறேன் இந்த ட்ரிப்பில். ஸோ நம்ம சிக்காரா ரைடு ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ அப்படியே இந்த ட்ரிப் வந்து 1 hour இருக்க போகுது. ஸோ விஜுவலாக உங்களால் என்னால் எவ்வளோ காட்ட முடியுமோ எல்லாத்தையும் உங்களுக்கு காட்டுறேன். ஒரு ஃபென்டாஸ்டிக்கான அட்மாஸ்பியரில் நல்ல ஒரு ஃப்ரீசிங்கான கிளைமேட்டில் ஷிகாராவில் ரைடு போகிறதே பார்த்திங்கன்னா ஒரு தனி சுகம்தான். இதில் இன்னும் அழகு எக்ஸ்ட்ராவாக சேர்க்கறதுக்கு பார்த்தீங்கன்னா மார்னிங்கில் வந்து ஸ்னோ பேஞ்சி ஃபுல்லாக ஸ்னோ கேப்டு மவுண்டெயின்ஸ்லாம் பார்த்துட்டே ஷிகாரா ரைட்டில் போகிறது பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருந்தது. இந்த தால் லேக்கை பற்றி சொல்லணுன்னா ஆல்ரெடி எபிசோட் 2 ஸ்ரீநகரோட விளாகில் பற்றி சொல்லியிருப்பேன். பார்க்கலன்னா கண்டிப்பாக போய் பாருங்கள். இருந்தாலும் இதுலேயும் சொல்கிறேன். ஸோ இந்த டால் லேக் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 18 இருந்து 22 கிலோமீட்டர் சரௌண்டிங்ஸில் அமைஞ்சிருக்கு. இந்த தால் லேக் தான் ஸ்ரீநகரில் இருக்கக்கூடிய 2வது மிகப்பெரிய லேக். அதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே மெயின் சிட்டியில் தான் இந்த தால் லேக் அமைஞ்சிருக்கு. இந்த சிட்டியை சுற்றி தான் பார்த்தீங்கன்னா எல்லா டூரிசம் பிளேஸுமே அமைஞ்சிருக்கு. அதுலேயும் முகலாயர்கள் காலத்தில் கட்டப்பட்ட முகல் கார்டன்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த தால் லேக்கை சுற்றி தான் அமைஞ்சிருக்கு. ஸோ முகல் கார்டன்ஸ் மட்டும் இல்லை, தர்கா, ஹஸ்ரத் பால், இந்த மாதிரி வந்து டெம்பிள்ஸ் இது எல்லாமே பார்த்திங்கன்னா தால் லேக்கை சுற்றி தான் அமைஞ்சிருக்கு. ஸோ இது எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா நான் வீடியோ போட்டிருக்கேன், டிஸ்கிரிப்ஷன்லேயும் மென்ஷன் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக போய் பாருங்கள். நேற்று நைட்டு பார்த்தீங்கன்னா போட் ஹவுஸ்க்கு கேட் 13 வழியாக தான் வந்திருப்போம். இந்த மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 30 கேட் இங்கே இருக்குது. இங்கே ஹவுஸ் போட் ஷிகாரா ரைடு மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஃப்ளோட்டிங் மார்க்கெட்ஸ் நிறையாவே இருக்குது. ஸோ நம்ம போகிற இந்த ஷிகாரா ரைடெலாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு மார்க்கெட்ஸை பார்த்துட்டே கூட்டிகிட்டு போவாங்க. அண்ட் இந்த ஷிகாரா ரைடும் பார்த்தீங்கன்னா நமக்கு எடுக்கிற அந்த டைமும் இருக்குது. ஸோ 4 இடம் பார்க்குறது 8 இடம் பார்க்குறது அப்படின்ட்டு வந்து நிறையாவே இருக்குது. ஸோ நம்ம எடுக்கிற ஷிகாரா ரைடு டிஸ்டன்ஸ் அண்ட் டைமை பொறுத்து அமௌண்ட் வேரி ஆகும். இப்போ நீங்கள் பார்த்துட்டு வர ஷாப்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃப்ளோட்டிங் ஷாப்ஸ் தான். இது எல்லாமே நம்ம ஷிகாரா ரைட்லேயே போய் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு வந்து நம்ம போகலாம். பட் நாங்கள் பார்த்தீங்கன்னா எதுவும் பர்ச்சேஸ் பண்ணல, ஜஸ்ட் எல்லாமே வந்து நாங்கள் பார்த்து ரசிச்சுக்கிட்டு தான் போனோம். அண்ட் அதே மாதிரி ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஷிகாராவிலேயே வந்து நிறைய இந்த மாதிரி ஃப்ளவர்ஸ் வச்சு இல்லை வந்து நிறையா கேசர் இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் வச்சு உங்களுக்கு சேல்க்காக நிறையா வருவாங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம இங்கே ரைடில் உட்காந்துக்கிட்டு நிறைய பர்ச்சேஸ் பண்ணலாம். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா ட்ரெடிஷ்னல் வியர் ட்ரெஸ் போட்டு ஃபோட்டோ எடுத்துக்கலாம். அந்த மாதிரியும் நிறையாவே இருக்குது இங்கே. ஈவன் பார்பிக்யூ ஷாப், டீ ஷாப் இந்த மாதிரி நிறையாவே இருக்குது. என்ன சொல்கிறது, ஃப்ளோட்டிங்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா விதமான ஷாப்பிங், சாப்பிட்ற ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு இங்கே கிடைக்கும். ஒரு மினி சிட்டி தான் இதை சொல்லலாம், ஃப்ளோட்டிங் சிட்டின்னு கூட நம்ம இதை சொல்லலாம். போட்டு குத்து ஒரு ஸ்டார்ட். தேவிவா ஹலோ, எப்படி இருக்கீங்க? எங்க தமிழ்நாடு? எங்க வணக்கம். எந்த ஊரா இருக்கு? சென்னை, மதுரை, சேலம் போட்டு எங்க இருந்து வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். ஃபேக்டரி
படகினிலே ஓடாமல் வெள்ளம் என்னவோ இல்ல பாட்டு பாடிட்டு என்னமோ சொல்றான். ஸோ இந்த ரைடு பார்த்தீங்கன்னா உண்மையிலே ரொம்பவே என்ஜாய் பண்ணிட்டு தான் போயிட்டு இருந்தோம். எப்படி அசால்ட்டா உட்காந்து வச்சு போறாரு. இந்த 1 hour பார்த்தீங்கன்னா உண்மையிலே ரொம்பவே சூப்பராக இருந்தது. ஒரு தனித்துவமான எக்ஸ்பீரியன்ஸ். ரொம்ப சில் கிளைமேட்டில் இந்த மாதிரி வந்து ஷிகாராவில் ரைட் போகிறது பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருந்தது. ஸோ இங்கே ஃப்ளோட்டிங் மார்க்கெட்ஸ் இருக்கிற மாதிரி ஃப்ளோட்டிங் கார்டன்ஸும் பார்த்திங்கன்னா இங்கே நிறையவே இருக்குது. அண்ட் இங்கே நிறைய விவசாயமும் பண்ணுறாங்க. ஸோ இதெல்லாம் லோக்கல் லாங்குவேஜில் வந்து ரேட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ நாங்கள் ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கிறது பார்த்திங்கன்னா ஜான் எண்டில் தான் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம். யூஸ்வலி இந்த டைமில் பார்த்திங்கன்னா இந்த லேக்கே ஃப்ரோசன் ஸ்டேட்டில் இருக்கும். ஈவன் இங்கே வந்து ஸ்கேட்டிங்லாம் பண்ணுவாங்க, அந்த அளவுக்கு ஃப்ரோஸாக இருக்கும். ஸோ இந்த டைமிங்கில் வந்து ஹவுஸ் போட் ஸ்டே, ஷிகாரா ரைடு இந்த மாதிரிலாம் எதுவும் இருக்காதுன்னு கேள்விப்பட்டேன். பட் நாங்கள் போனப்போ அந்த டைமில் வந்து ஃபுல்லாக ட்ரை பிளேஸாக இருந்து நாங்கள் போன டைமில் தான் ஸ்னோவே ஸ்டார்ட் ஆனதுனால எங்களால் இந்த மாதிரி நிறைய விஷயங்களை அனுபவிக்க முடிஞ்சுது. சான்ஸ்கிரிட் வேர்டான ஷக்ஷரா அப்படிங்கிற வேர்ட்லேருந்து வந்தது தான் ஷிகாரா ரைடு, அதாவது ஏபிள் டு மூவ் அப்படின்னு சொல்கிறது தான். இந்த ஷிகாரா போட் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ட்ரெடிஷ்னல் வுட்டில் கட்டினது. அண்ட் கலராக குஷன்ஸ்லாம் போட்டிருப்பாங்க. ரொம்பவே கலர்ஃபுல்லான கர்டைன்ஸ்லாம் ரூஃபில் போட்டு பார்க்குறதுக்கு ரொம்ப ட்ரெடிஷ்னலாக அழகாக இருக்கும். ஸோ இங்கே இருக்கிற லோக்கல் எக்கனாமிக்கு சோர்ஸ் ஆஃப் இன்கம் கொடுக்குற ஒரு டூரிசம் பிளேஸாக இது இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஃபிஷ்ஷிங்கும் இங்கே மேஜர் பார்ட்டாக இருக்குது. நம்ம லைஃப்பில் எவ்வளவோ போட்டிங் போயிருப்போம். பட் இந்த போட்டிங் பார்த்திங்கன்னா ரொம்பவே ஸ்பெஷல் தான். பிகாஸ் சுற்றி பார்த்திங்கன்னா பனிமலையை பார்த்துட்டு ரசிச்சுக்கிட்டு ரொம்பவே சில் கிளைமேட்டில் இந்த போட்டில் வந்து நம்ம ரைட் பண்ணிக்கிட்டே ஃப்ளோட்டிங் மார்க்கெட்ஸ்லாம் பார்த்துட்டு போகிற அழகே ரொம்ப தனித்துவமாக இருந்தது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் இந்த ஸ்ரீநகருக்கு வந்தீங்கன்னா தால் லேக்கில் ஹவுஸ் போட் ஸ்டே அண்ட் ஷிகாரா ரைடு கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன் எல்லாமே நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ எங்களோட போட்டிங் டைமும் ஆல்மோஸ்ட் முடிய போது நேராக எங்களை சேம் அதே கேட்டில் 13 நம்பர் கேட்லேயே கொண்டு போய் எங்களை விட்டுடுவாங்க. ஸோ டிரைவர் எங்களை பிக்கப் பண்ணிடுவாங்க. அங்கேருந்து நேராக நாங்கள் பஹல்காம்க்கு தான் போக போகிறோம். ஸோ அங்கே போகிற வழியில் நாங்கள் என்னென்னலாம் பிளேஸ்லாம் பார்த்தோம் அப்படிங்கிறத நான் வந்து உங்களுக்கு கண்டினியூவாக வீடியோ போடுறேன். கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். பேக்கேஜ்லாம் இங்கே இருக்குது. சும்மா அப்படியே இந்த ஷிகாரா ரைடு பற்றி சும்மா ஓவராலாக அப்படியே சும்மா பார்க்கலாம், எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். காஷ்மீரில் எல்லாமே ஸ்னோ வழுக்குது. ஸோ எங்களுக்கு வந்து பேக்கேஜ்லேயே வந்து இன்க்ளூடடு ஷிகாரா ரைடு வந்து காம்ப்ளிமெண்ட்ரி. பட் நீங்கள் தனியாக வந்தீங்கன்னா இங்கே நிறையா இருக்குது ஷிகாரா ரைட்லாம். ஸோ இதெல்லாம் ஒன்று வந்து பேசி நீங்கள் போகலாம். பட் எனக்கு தனியாக எவ்வளோ அமௌண்ட் அப்படிங்கிறது தெரியல. பட் ஆனால் இங்கே அப்படியே செமையாக இருக்குது. எங்களை வந்து பின்னாடி சைடு கூட்டிகிட்டு போனாங்க. இங்கே வந்து எடுக்கிறவங்களுக்கு இங்கே முன்னாடி அப்படியே கூட்டிகிட்டு போவாங்கன்னு நினைக்கிறேன். 1 hour 2 hour ரைடு பேஸ்ட் ஆன் அமௌண்ட்டு ஹவர்ஸ் பேஸ்லேயே வந்து அமௌண்ட்டு மாறும்னு நினைக்கிறேன். பட் வந்து நல்லாயிருக்கு, எக்ஸ்பீரியன்ஸ் நல்லாயிருக்கு. இதில் நேற்று நைட்டு பெஞ்ச ஸ்னோ பார்த்துங்க எவ்வளோ இருக்குன்னு. ஏலோ மழை कितना रुपए का है भाई? 1500 45 minutes கூட்டிட்டு போறாங்க. போட் நேம் மார்னிங் ஸ்டார்ஸ். ஓகே 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 ஃப்ரீ போட். ஓகே 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 ஸ்மால் போட், 4 members boat. ஓகே கவர்மெண்ட் ரேட் 700. ஓகே ஓகே 4 பேர் நாங்க டிராவல் பண்ணது பாத்தீங்கன்னா 700 ரூபாய் அப்படிங்கறாங்க. இது வந்து ஃபேமிலி போட்டா? சோ வந்து ஸ்னோ எல்லாம் எடுத்து போட்டுட்டு இருக்காங்க. சோ நம்ம அப்படியே திரும்பி ரிட்டர்ன் போகலாம். இந்த ஒரு
அழகான ரைடோட இந்த வீடியோவையும் நான் முடிக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அண்ட் நான் கொடுத்த இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ என்னோட அப்கமிங் வீடியோஸ்லாம் பார்க்குறதுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். அன்டில் தென் சைனிங் ஆஃப் ஹேமா.